பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான் தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பவுல் இந்த இடத்துலன்னா, கிறிஸ்துவுக்குள் ஏசப்பாக்குள்ள எப்பவும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு எவ்வளவா ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, அதாவது சுசேஷகம் ஊழியம் செய்யறோம், நம்ம எந்த ஊழியம் செஞ்சாலும் தேவனை அறிகிற அறிவை, அவரை அறிகிற அறிவின் வாசனைய வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படியா? எங்களை கொண்டு ஏசப்பாவை அறிகிற அந்த சுவிசேஷத்தை அறிகிற அறிவின் வாசனைய எங்களை கொண்டு வெளிப்படுத்துறாருல்ல, எங்களை எல்லா இடத்துலயும் வெற்றி சிறக்க பண்றாருல்ல கிறிஸ்துவுக்குள்ள. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு துதி கணத்தை செலுத்துறாரு. இன்னைக்கு நம்மளாலே அப்படி சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ண. அது என்ன எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணதுன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அப்ப அந்த சுவிசேஷத்தை சொல்றத, அது நம்ம மேல இந்த ஒவ்வொருத்தர் மேல இருக்கிற கடமைய கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சுவிசேஷத்தை சொல்ல வச்சு, ஒவ்வொரு விஷயத்திலையும் சந்தர்ப்பம் சிலப்போ ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும், அங்கேயும் சொல்ல வைத்து, சில இடத்துல லகுவா இருக்கும் சுவிசேஷம் சொல்றது, அங்கேயும் சொல்ல வச்சு, அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெயம் எடுக்க வைத்து, அவரை அறிகிற அறிவை எங்களை கொண்டு வாசனையாக, வாசனைனா எப்படி? ஒரு நல்ல ஒரு நறுமணம், ஒரு சென்ட் அடிச்சுட்டு போங்களேன், நீங்க போற இடம்லாம் அந்த எப்படி அந்த வாசனை உங்க பின்னாடியே வரும், உங்களை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கும், மற்ற ஜனங்களுக்கு தெரிய வரும். அது போல நம்ம அந்த கிறிஸ்துவ அறிகிற அறிவை நம்மளை கொண்டு அப்படி ஒரு வாசனையா நம்ம மூலியமா தேவன் வெளிப்படுத்துகிறாருல்ல, அப்படிப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு. இன்னைக்கு நம்மளும் அப்படி சொல்ல முடியுமா? தேவனை அறிகிற அறிவை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவை ஒரு நல்ல வாசனையாக வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நல்ல வாசனையா நம்ம மூலியமா வீசுதா, இல்ல நம்ம மூலியமா நாற்றம் எடுக்குதா? இன்னைக்கு உங்களை குறித்த சாட்சி எப்படி இருக்கு? ஆண்டவர் நாமம் மகிமைக்கென்று உங்களை குறித்து தேவநாமம் மகிமைப்படும்படியாக, வெற்றி சிறக்கும்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக சுவிசேஷத்தை சொல்றீங்களா? நம்ம மேல் விழுந்த கடமை அது இல்லையா? அப்ப இன்னும் சொல்லல, இல்ல எனக்கு ஒழுங்கா சொல்ல வரலன்னா, இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். நிச்சயமா ஆண்டவர் உங்களையும் கிறிஸ்துக்குள்ளாக வெற்றி சிறக்க வைத்து, உங்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவை, அந்த வாசனையை வெளிப்படுத்தி தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக செய்வார். ஆமென். ஜெபிக்கலாம். நம்ம எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் காண்கிற தேவ ஜனங்கள் ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமே, நாங்களும் ஊழியம் செய்ய வேண்டுமே என்ற வாஞ்சியோட காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, நீர் உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, உம்மை அறிகிற அறிவினால இவர்களையும் கொண்டு ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, இவர்கள் போகிற இடம் எல்லாம் இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நர் வாசனை, இயேசு கிறிஸ்துவ அறிகிற அந்த அறிவினால இவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் ஆண்டவரே, அது ஒரு நல்ல ஒரு நற்கந்தமாக, சுகந்த வாசனையாக இவர்கள் மூலியமாக தேவநாம மகிமைப்படும்படியாக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களையும் கொண்டு நீர் அப்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். நிச்சயமா உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் எப்படி கிறிஸ்துவ அறிகிற அறிவின் அந்த வாசனை நம் மூலியமாக மற்றவங்களுக்குள்ளாக போக வைத்து தேவராஜ்யம் கட்டும்படியாக, தேவ நாமம் மகிமைப்படும்படியாக, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வெற்றி தருகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். God bless you.